ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது X6 வீடியோ டோர் பெல் வித் மானிட்டர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, வைஃபை தேவையில்லை, நேரடியாக ரெண்டு பேரும் பேசிக்கிடலாம், டோருக்கு வெளியே நிற்கிறவங்களும் வீட்டுக்கு உள்ளே இருக்கவங்களும் பேசிக்கிடலாம், லைவ் ஸ்க்ரீன் இருக்குது, முகத்தையே பார்த்துக்கலாம், பில்ட்இன் மைக் இருக்குது, ஆட்டோ கேப்சர் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறோம், லார்ஜ் பேட்டரி இருக்குது, பேட்டரியையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நேரடி எலக்ட்ரிக் அவுட்லெட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டைப் சி மூலமாக. நைட் விஷன் இருக்குது. இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்குறாங்க, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதோட மேனுவல் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். இதோட இன்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த 4.3 இன்ச் LCD டிஸ்பிளே, இந்த அவுட்டோர் யூனிட், இந்த அவுட்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கவர். இந்த கவரை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வச்சும் டைட் பண்ணிக்கிற முடியும், இந்த டபுள் டேப் ஸ்டிக்கரை வச்சும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் மேனுவலும் அதுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் 4.3 இன்ச், டச் ஸ்க்ரீன் கிடையாது, மேனுவல் தான். கீழே ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அப் ஆரோ டவுன் ஆரோ, இது வந்து மெனு பட்டன். இதுதான் உங்களுக்கு காலுக்கு ஆன்சர் பண்ணுறது, அதாவது யாராவது பெல்லில் ரிங் பண்ணாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு இது தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. கீழே ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், இங்கே SD கார்டு ஹோல்டர், இந்த ஒரு பின் ஹோல். ஏதாவது உங்களுடைய செட்டிங்ஸ் தப்பாக போயிடுச்சு, இதை கொஞ்சம் ஒரு லேஸாக குத்தி விட்டிங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். SD கார்டு இருந்தால் தான் வீடியோவோ கேப்சர் ஆகும். இதோட இன்பில்ட் மெமரியில் இது 50 ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். 50 இமேஜஸ் ஃபில் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இமேஜை அதை டிலீட் பண்ணிவிட்டு புது இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். SD கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணாட்டாலும் 50 இமேஜஸ் அவைலபிளாக இருக்கும். சைடில் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் டேபிளில் எங்கே எப்படி வேணாலும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த அவுட்டோர் யூனிட். இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு கேமரா, இது மைக், இது ஒரு சென்சார், இங்கே ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு லைட்டு, இங்கே பவர் பெல். அவ்வளோதான். சைட்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு. இங்கே ஒரே ஒரு டைப் சி. இதை இந்த கவர் கூட மாற்றுறதுக்குள்ள சில கிளிப்பிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் சில கிளிப்பிங்ஸ் இருக்குது. இது கூட நீங்கள் உள்ளே வச்சு இங்கே வந்து ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட்டை வந்து யாரும் கலட்ட முடியாது. இதை இந்த டிவைஸை அவுட்டோர் யூனிட்டோட பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். எம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா இனிஷியலாக பேரிங் மோடுக்கு போயிடும். இதையும் ஒரு 5 செகண்ட் மறுபடியும் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது பேர் ஆகிடும். பேர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து ஷோ அப் ஆகிடும். இது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீக்கர், PF கார்டு இன்செர்ட்டடு, லாஸ்ட்டு ப்ளேபேக்கு. இது இந்த மானிட்டரோட சார்ஜிங். இங்கே இருக்கிறது LED இண்டிகேட்டர், இங்கே இருக்கிறது ஒரு மைக். இந்த மானிட்டர் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் இருக்கும்போது வேக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த காலிங் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஒரு 3 செகண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் வந்து வேக்கப் ஆகிடும். மெனுவை பார்த்துடலாம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு 3 செகண்ட், மெனு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ எம் பட்டனை கொஞ்சம் இங்கே அப் அண்ட் டவுன் ஆக இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிக்கலாம். இதில் செட்டிங்ஸ், அதாவது இந்த காலிங் பட்டனை அமைச்சிங்கன்னா வந்துடும். இதில் பிரைட்னஸ், இன்க்ரீஸ் லாங்குவேஜ், ரிங் வால்யூம், அதை நீங்கள் குறைக்கிறதானா குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி திருப்பி மெனு பட்டன், அப்புறம் டைம் செட்டிங், திருப்பி மெனு பட்டன் நமக்குனீங்கன்னா பேக் SD கார்டு போட்டிருந்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ரிங் டோன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 6 விதமான ரிங் டோன்ஸ் இருக்குது. வீடியோஸ் SD கார்டு இருக்கிறதுனால வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஷூட் பண்ணிக்கணும். யாரும் வந்து காலிங் பெல் அடித்த உடனே அது வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இதில் ஒரு நல்ல ஒரு அம்சம். பிக்சர்லாம் நல்ல தெளிவாக இருக்குது. 130 டிகிரி வியூவிங் ஆகட்டும், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வீடியோ தான் கேப்சர் ஆகிருக்கு. இதை நீங்கள் ப்ளே கூட பண்ணிக்கலாம். இந்த காலிங் பட்டன் அமுக்குனீங்கன்னா இது அப்படியே ப்ளே ஆகும். ஃபோட்டோவை பார்த்தோம்னா ஃபோட்டோ எதுவுமே இல்லை. காரணம் என்னென்னா SD கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஃபோட்டோ எதுவுமே அது கேப்சர் பண்ணல. SD கார்டு இன்சர்ட் பண்ணல அப்படின்னா ஃபோட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணியிருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ண போகிறேன். இதை ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கும்போது அந்த ஃப்ளோரோட நம்பரை நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு ரேஞ்ச் எடுக்குதுன்னு பார்க்கலாம்.
2.4G பேண்டில் ஒர்க் ஆகுது, அதனால் நல்ல ரேஞ்சு கிடைக்கும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 80 மீட்டர். வால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 50 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எடுக்கும். வேறு மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது எடுக்கிற ரேஞ்ச் வந்து 20 மீட்டர் தான். 130 டிகிரி வைட் ஆங்கிள் கவர் பண்ணும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்த பிக்சர். வீடியோவோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். மொத்தத்தில் இது ஒரு சூப்பர் ஹேண்டியான, எல்லா வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான டிவைஸ். நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ரேட்டு பார்த்தோம்னா 3200 ரூபாய்க்கு இது ஒரு ஒர்த்தான டிவைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாய்.